Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சருக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து மெயில் வந்து வந்திருக்கலாம், சில பேருக்கு மெயில் வராமல் இருக்கலாம். சரியா, உங்களுக்கு சப்போஸ் மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் மெயிலோட இன்பாக்ஸ், சப்போஸ் இன்பாக்ஸில் உங்களுக்கு மெயில்ஸ் வந்து எதுவும் வரல அப்படின்னா அதை போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து மேபி டிஎன்ஏயூலேருந்து மெயில் வந்திருக்கலாம். கண்டிப்பாக மெயிலை நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அக்ரிகல்ச்சரில் நாளைக்கு என்ன சார் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து 9ஆம் தேதி, சரியா, 9/7/2026 வந்து 15/7/2026 வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார் 7.5 கோட்டா அண்ட் தி ஜென்ரல் கோட்டா ஆன்லைன் மோட் யூஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பாருங்கள், கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அதுக்கப்புறம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சரியா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்க எல்லாத்துக்கும் ஆஃப்லைன் மோடு. இவங்க இந்த ஆஃப்லைன் மோட் இருக்கு பாருங்களேன், 17ஆம் தேதி இவங்க எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். சரியா, 17ஆம் தேதி இவங்க வந்து டைரெக்டாக போகணும். ஆஃப்லைன் மோட்னா டைரெக்டாக போகணும். இங்கே ஆன்லைன் மோடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. சரியா, இது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு 20ஆம் தேதி எங்கே போகணும் அப்படின்னா நேராக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போகணும். எப்போ போகணும், என்ன பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். அதே மாதிரி ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் கோயம்புத்தூரில். ஓகே, எப்போ சார் போகணும், யார் சார் போகணும், இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஆன்லைன் மோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, நாளையிலேருந்து நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் வரீங்க, அதே மாதிரி ஜென்ரல் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது உங்களோட மெயில். சரியா, உங்களோட மெயில் இன்பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு மெயில் மேபி வந்திருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே மெயில் மேபி வந்திருக்கலாம். உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்பீங்கல்ல. நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் போதே சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு காலேஜும் ஆர்டர் வைஸ் கொடுத்து வச்சுருப்பீங்கல்ல, அந்த ஆர்டரை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க முதல் 2 நாள். சரியா, அந்த ஆர்டரை நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு சீட் கன்ஃபர்மேஷன் எப்போ அப்படின்னா இந்த 15ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு சீட் வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்து உங்கள் கையில் இருக்கும். சரியா, அதெல்லாம் எப்படி சார் நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்ப்பீங்கல்ல, அந்த இடத்துல தான் இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஓகேவா, அப்போ இது எல்லாமே அதாவது 9 to 15க்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 15க்குள்ளே உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும். அந்த காலேஜ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அது எங்கே போய் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதாவது லாஸ்ட் இயர்லாம் சில ஆப்ஷன்ஸ் வந்து வந்துச்சு. எப்படி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சில ஆப்ஷன்ஸ் வந்து வந்துச்சோ அதே மாதிரி வந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போய் சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 20,000 நீங்கள் பே பண்ண சொல்லிட்டு 7.5 ரிசர்வேஷனா 20,000 வந்து பே பண்ண தேவையில்லை. மற்ற எல்லா பேருமே ஜென்ரல் கவுன்சிலிங்னா 20,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது 20ஆம் தேதி அங்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரியா, அதே மாதிரி ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டைமில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலே கொடுத்துருவாங்க. யார் யார் எந்த டைமிங்கில் வரணும் அங்கே கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக பிடிஎஃப் ஃபைலே கொடுத்துருவாங்க. இப்போ எல்லா பேத்துக்கும் என்ன டவுட் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இருக்கேனா இல்லையா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத எங்கே நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலோட இன்பாக்ஸை நீங்கள் பாருங்கள். இன்பாக்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் பிசியில் கூப்பிட்ருக்காங்க, எந்த கட் ஆஃப் வரைக்கும் பிசிஎம்மில் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.